நண்பர்களுக்கு வணக்கம். வரப்போற குரூப் 4 எக்ஸாம்காக நம்ம சேனல்ல மேத்ஸ் ரிவிஷன் சீரிஸ் தினமும் காலையில 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேங்களா, கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால டெய்லி காலையில ஒரு 2-3 நாளா கண்டினியூ பண்ணணும். ஓகேங்களா, இனி வரும் காலங்கள்ல ஓகேங்களா இடையில நம்ம 2 வீடியோ 3 வீடியோ போட்டு கூட என்ன பண்ணிடலாம், அந்த டேவை பேலன்ஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் 3வது டாபிக்கான ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல லாஸ்ட் டே ஒவ்வொரு டாபிக்கும் 3 நாள் பாக்குறோம். அதுல ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் ஓகேங்களா டே 9 ஆஃப் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பார்க்க போறோம். ஓகேங்களா, இதோட இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் டாபிக் முடியுது. ஓகேங்களா, நம்ம மோஸ்ட் ஆஃப் த ஓகேங்களா டைப் வந்து ஆல்ரெடி வீடியோஸே பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போற டைப் என்னன்னா சேலரி ரிலேட்டடான ஓகேங்களா பங்கு. ஓகேங்களா, ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு ஏபிசி 3 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு எத்தனை விதமா எந்த ரேஷியோல பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான சம்ஸ் தான் இந்த மாடல்ல நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்க்கலாம். டைப் 8 ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி நம்ம மேக்ஸிமம் நிறைய டைப்பை பார்த்து முடிச்சிட்டோம். ஓகேங்களா, இப்போ பேலன்ஸ்ல இருக்கிறது இந்த ஒரு டைப் மட்டும்தான். ஓகேங்களா, சேலரி ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு ஏபி இந்த ரேஷியோல சம்பாதிக்கிறாங்க. ஓகேங்களா, அவங்களோட வருமானம் வருது, செலவு இவ்வளவு பண்றாங்க. ஓகேங்களா, ஏக்கும் பிக்கும் ஷேர் எவ்வளவு இருக்கும், அல்லது அவங்களோட மாத வருமானம் எவ்வளவு இருக்கும், ஆண்டு வருமானம் எவ்வளவு இருக்கும் அப்படின்ற மாதிரியான கேள்விகளை பார்த்தோம்னா இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் டாபிக் முடிஞ்சிடும். ஓகேங்களா, பாக்கலாங்களா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The monthly income of A and B are in the ratio 3:4. ஓகேங்களா, A மற்றும் B ஆகியோரது மாத வருமானங்களின் விகிதம் 3:4 ஆகவும் அவர்களின் செலவுகள் விகிதம் 5:7 ஆகவும் உள்ளது. அந்த monthly expenditure are in the ratio 5:7. ஓகேங்களா, if each saves 500 per month ஓகேங்களா, ஒவ்வொருவரும் மாதம் 5000 சேமிக்கிறார்கள் எனில் ஏ மற்றும் பி இன் மாத வருமானத்தை காண்க. த மந்த்லி இன்கம் ஆஃப் ஃபைண்ட் த மந்த்லி இன்கம் ஆஃப் ஏபி. ஓகேங்களா, ஒன்றும் இல்லை, சிம்பிளா இந்த கான்செப்டை புரிஞ்சிங்கன்னா நீங்க ஆப்ஷனை வச்சு ஈஸியா இந்த சம்ம ஒரே ஒரு 2 செகண்ட்லயே போட்டுடலாம். ஓகேங்களா, பாருங்க அவங்களோட மாத வருமானம் எந்த ரேஷியோல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க 3:4. ஓகேங்களா, அப்போ அவங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷன் என்ன இருக்கணும், இந்த ரேஷியோல தான் ஆன்சர் இருக்கணும். ஓகேங்களா, அவங்க இவ்வளவு சம்பாதிக்கிறாங்க ஓகே, பட் செலவு செய்யறாங்க, செலவு செஞ்சுட்டு அவங்களோட என்ன கேட்கறாங்கன்னா திரும்ப என்ன கேட்கறாங்க, மாத வருமானம் தான் கேட்கறாங்க. பாருங்க கொஸ்டின் நல்லா பாருங்க. இதுல மந்த்லி இன்கம் ஆஃப் ஏ அண்ட் பி அது இந்த ரேஷியோன்னு கொடுத்துட்டாங்க. லாஸ்ட்ல ஃபைண்ட் த மந்த்லி இன்கம் ஆஃப் ஏ அண்ட் பி. ஓகேங்களா, தமிழ் பாருங்க. தமிழ்ல ஏ மற்றும் பி ஆகியோரது மாத வருமானங்களின் விகிதம் 3:4. ஓகேங்களா, அவங்களே சொல்லிட்டாங்க. கடைசியா பாருங்க, ஏ மற்றும் பியின் மாத வருமானத்தை காண்க. இங்க மாதம் கொடுத்துட்டு இங்க வருடம் கேட்டிருந்தா வேல்யூ மாறும். ஓகேங்களா, ஆனா அப்ப கூட ரேஷியோ சேமா தான் இருக்கும். ஆனா இந்த கொஸ்டின்ல பாருங்க இங்கேயும் மாத வருமானம் கொடுத்துருக்காங்க. அப்போ என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன்ல எது 3:4 ரேஷியோல எந்த வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதுதான் ஆன்சர். பாருங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே பாருங்க 30,000 40,000. நீங்க 4 ஜீரோக்கு 4 ஜீரோ கேன்சல் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா 3:4 ரேஷியோ வந்துடும். ஓகேங்களா, அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா, இப்படி இந்த செம்ம ஒரு 2-3 செகண்ட்லயே பார்த்ததும் உங்களால கொஸ்டினை படிச்சுட்டு ஆன்சரை சால்வ் பண்ணாமலே இந்த செம்முக்கு ஆன்சர் போட முடியும். ஓகேங்களா, ஆனா நல்லா கவனிச்சுக்கணும். என்னன்னா சப்போஸ் இங்க மாத வருமானத்துக்கு பதிலா ஆண்டு வருமானம் கூட கேட்பாங்க ஒரு சில எக்ஸாம், ஒரு சில கொஸ்டின்ல. ஓகேங்களா, இங்கேயும் மாத வருமானம் இங்கேயும் மாத வருமானம் இருக்கிறதால இங்க என்ன ரேஷியோ இருக்கோ அதே ரேஷியோல தான் ஆன்சர் வரும். ஓகேங்களா, இங்கேயும் மத்ததெல்லாம் பாருங்க 4:5 வரும். ஓகேங்களா, இங்க 4:3 வரும். ஓகேங்களா, 4:3 வரும். இங்க 5:7 வரும். ஓகேங்களா, ஆனா நம்ம பார்த்ததுமே இதுக்கே ஆன்சர் 3:4 விகிதத்துலதான் வரப்போகுது. ஆன்சர் 30,000 40,000. ஓகேங்களா, இந்த சம்ம நம்ம ப்ரொசீஜர் படி எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஓகேங்களா, ஷார்ட்கட் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்க கூடாது, ப்ரொசீஜர் படியும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பாருங்க அவங்க ஏபி. ஓகேங்களா, ஏபி 2 பேர் இருக்காங்க. ஓகேங்களா, அவங்களோட சம்பளம் ஓகேங்களா மாத வருமானம் எவ்வளவுனா இவரு 3x. ஓகேங்களா, நம்ம எப்பவுமே ரேஷியோல எக்ஸ்ல எடுப்போங்களா, ஏன்னா ரேஷியோல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, முழுமையா நமக்கு 3:4 கொடுத்தாங்களே தவிர மாத வருமானம் எவ்வளவுன்னு தெரியாது. ஓகேங்களா, ஏ 3x பி வந்து 4x அவங்களோட வருமானம் இது. ஓகேங்களா, ஏ 3x சம்பாதிக்கிறாரு, பி 4x சம்பாதிக்கிறாரு. ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட். இப்ப பாருங்க அவங்களோட செலவுகள். ஓகேங்களா, அவங்களோட செலவுகள் 5:7 விகிதத்துல இருக்கு. 5:7 விகிதத்துல இருக்கு. நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம்னா வருமானத்துல செலவு போச்சுன்னா மிச்சத்தை சேமிப்போம். ஓகேங்களா, இங்கே அதேதான். அப்போ மாத வருமானம் 3:4 இருக்கு. ஓகேங்களா, அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் செலவு 5:7 இருக்கு. ஓகேங்களா, அப்போ அவங்களோட சேமிப்பு 5000. அப்போ இந்த 3:4 ரேஷியோல கொடுத்திருக்கிற இந்த ரேஷியோவை உங்களை கொடுத்திருக்கிற இந்த 5:1 ரேஷியோ அவங்களோட செலவை கழிச்சோம்னா மாதம் எவ்வளவு சேமிக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா, அப்ப பாருங்க 3x மைனஸ்
5y. அதே மாதிரி 4x மைனஸ் 7y. இவங்களை எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க இவங்களை எவ்வளவு சம்பாதிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா 3x சம்பாதிக்கிறாரு அதுல 5y செலவு பண்றாரு. ஓகேங்களா, 2xன்னு எடுத்தா நம்மளால சால்வ் பண்ண முடியாது. அதனால வருமானத்தை ஓகேங்களா, வருமானத்தை நம்ம என்னன்னு எடுத்துட்டோம், எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம், செலவை ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா, சிம்பிள் கான்செப்ட். 3x சம்பாதிக்கிறாரு அதுல 5y செலவு பண்றாரு. அப்படி அவர் செலவு பண்ணி அவருக்கு சேமிப்பா எவ்வளவு சேமிக்கிறாருன்னா 5000 சேமிக்கிறாரு. பியும் அதே தான், 4x சம்பாதிக்கிறாரு 7y செலவு பண்றாரு. ஓகேங்களா, அவரும் எவ்வளவு சேமிக்கிறாருன்னா 5000 ரூபாய் சேமிக்கிறாரு. ஓகேங்களா, அப்போ ரெண்டு பேருமா என்னன்னா சேமா ஓகேங்களா ஒரே அமௌண்ட்டை தான் என்ன பண்றாங்க, சேமிக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேரோட சேமிப்பும் ஒண்ணுதான். அதனால நான் என்ன எழுதி போறேன்னா 3x மைனஸ் 5y ஈக்குவல் டு ஓகேங்களா 5000. ஓகேங்களா, சிம்பிளா இந்த ஈக்குவேஷன் எப்படி தான் எழுதணும். அடுத்ததா ஓகேங்களா ஏவோட வேல்யூ மட்டும் ஓகேங்களா 3x மைனஸ் 5y ஈக்குவல் டு 5000. அடுத்ததா 4x மைனஸ் 7y ஈக்குவல் டு 5000. ரெண்டு ஈக்குவேஷனை ஓகேங்களா கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இது ரெண்டுமே ஈக்குவல் ஓகேங்களா 5000 ஈக்குவல். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த வேல்யூ மட்டும் கம்பேர் பண்ணிக்க போறேன். ஓகேங்களா, இந்த வேல்யூ மட்டும் கம்பேர் பண்ணிக்க போறேன். 3x மைனஸ் 5y ஈக்குவல் டு 4x மைனஸ் 7y. இப்ப பாருங்க, இங்க இருக்கிற பிளஸ் 3x இந்த பக்கம் போனா மைனஸ் ஆயிடுங்களா, இந்த பக்கம் இருக்கிற மைனஸ் 7y இந்த பக்கம் போனா பிளஸ் 7y ஆயிடும். ஓகேங்களா, இப்போ போடலாம் பிளஸ் 7y மைனஸ் 5y ஈக்குவல் டு 4x மைனஸ் 3x. இப்போ 7y 5y போச்சுன்னா 2y, 2y ஈக்குவல் டு x. ஓகேங்களா, நமக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, மாத வருமானம் தான் கேட்டிருக்காங்க. நம்ம வருமானத்தை என்னன்னு எடுத்திருக்கோம்னா எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ எக்ஸ். ஓகேங்களா, எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஒய் வேல்யூவை தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லயோ செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ எனக்கு ஒய் வேல்யூ தான் தேவை. ஸோ இந்த 2 என்ன பண்ணலாம்னா கீழே கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா, டிவைடுக்கு இந்த பக்கம் வந்தா கீழே வந்துருங்களா, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பை 2. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பை 2ன்னு எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ஓகேங்களா, பாருங்க 3x. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 3x. ஓகேங்களா, எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன பண்ண போறேன், எக்ஸே போட்டுக்கிறேன். மைனஸ் 5y இருக்குங்களா, 5y இருக்கிற இடத்துல இந்த x பை 2 ஈக்குவல் டு எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, சேமிக்கிறாங்க 5000. ஓகேங்களா, இந்த 5000. இப்ப பாருங்க 3x மைனஸ் 5x பை 2 ஈக்குவல் டு 5000. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கணுங்களா, எல்சிஎம் எடுத்தா என்ன வரும், 2 தான் வரும். ஓகேங்களா, ஸோ இங்க 2 மேல 2ஆல பெருக்கணும்னா இப்போ எல்சிஎம் எடுத்தனா இங்க 6x ஆயிடும். ஓகேங்களா, இங்க 1 இருக்கிற மாதிரி எல்சிஎம் 2ன்னு எடுத்தனா இங்க 2ஆல பெருக்கணும், அதே மாதிரி இங்க 2ஆல பெருக்கணும். ஸோ 6x மைனஸ் 5x ஈக்குவல் டு 5000. ஓகேங்களா, இந்த 2 ஈக்குவல் டு அந்த பக்கம் போனா பெருக்கலுக்கு போயிடுங்களா, அப்ப என்ன வரும் 6x மைனஸ் 5x. ஓகேங்களா, 6xல 5x போச்சுன்னா வெறும் x. xோட வேல்யூ 5000 இன்ட்டு 2 எவ்வளவு வரும்னா 10000 கிடைக்கும். ஓகேங்களா, 10000 கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, வருமானம் தான், மாத வருமானம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ வருமானம் என்பது எக்ஸ். ஓகேங்களா, அதனால எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வருமானத்தோட ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க, 3:4. நம்ம 3x 4xன்னு எடுத்தோம். ஓகேங்களா, அப்போ எக்ஸோட வேல்யூ 10000, 3 இன்ட்டு 10000 ஈஸ்ட்டு 4 இன்ட்டு 10000. ஓகேங்களா, 4 இன்ட்டு 10000 அப்ப என்ன வரும் 30000 ஈஸ்ட்டு 40000. இதோட சுருக்கம் தான் என்ன, அவங்களே சிம்பிளா என்ன கொடுத்துட்டாங்க, இதுலயே ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ஏபியோட மாத வருமானம் ரேஷியோவும் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, கொஸ்டின்லயும் மாத வருமானமே கேட்டுட்டாங்க. சப்போஸ் ஆண்டு வருமானம் கேட்டிருந்தா இங்க வேல்யூஸ் மாறி இருக்கும். ஓகேங்களா, ஆனா இங்கேயும் மாத வருமானம். ஓகேங்களா, கிவன் டேட்டாலயும் அவங்க மாத வருமானமே கொடுத்துட்டாங்க. அதுக்கான ரேஷியோ கொஸ்டினாவும் மாத வருமானமே கேட்டுட்டாங்க. அதனால ஈஸியா நம்ம பார்த்ததுமே இதுதான் ஆன்சர் அப்படின்னு டிக் பண்ணிட்டு போகலாம். இல்லாட்டி நீங்க இத்தனை ஸ்டெப்பு போட்டு இந்த ஆன்சரை நீங்க ஃபைண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ரெண்டு மெத்தடையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சப்போஸ் மாத வருமானம் கேட்டா ஓகேங்களா, எக்ஸ் கண்டுபிடிச்சு இது ஒரு மாத வருமானம். ஓகேங்களா, இது ஒரு மாதத்தோட வருமானம். இப்போ கிடைச்சிருக்கிற வேல்யூ இப்போ 10000 எக்ஸ் கிடைச்சிருக்குன்னா ஓகேங்களா, ஒரு மாத வருமானம் 30000னா 12 மாதத்தோட வருமானம், ஒரு வருடத்துக்கான ரேஷியோ கேட்டிருந்தாங்கன்னா இதையே நீங்க 12ஆல பெருக்கி இதையும் 12ஆல பெருக்கி ஆன்சர் போட்டிருக்கணும். ஓகேங்களா, போட்டு ரேஷியோ எடுத்து அதுக்கான வேல்யூ நீங்க போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதனால இந்த ப்ரொசீஜரையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆண்டு வருமானம் எல்லாம் கேட்டா சப்போஸ் நம்மளால ஷார்ட்கட்ல இந்த சம்ம போட முடியலன்னா இந்த ப்ரொசீஜர் படி தான் இந்த சம்ம சால்வ் பண்ணணும். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. மாதவி அண்ட் அன்பு bought 2 tables for 750 and 900 respectively. மாதவியும் அன்பும் 2 மேசைகளை முறையே
ரூபாய் 750 மற்றும் 900 வாங்கினார்கள். ஓகேங்களா. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த பிரைஸ் ஆஃப் த டேபிள்ஸ் பாட் பை அன்பு அண்ட் மாதவி? 750 ரூபா 900 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அன்பும் மாதவியும் வாங்கிய மேசைகளின் விலைகளின் விகிதத்தை எளிய வடிவில் கூறுக. ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி. 2 பேர் 750 ரூபாய் 900 ரூபாய் இந்த ரேஷியோல வாங்குறாங்க. இதுக்கு என்ன கேட்டிருக்காங்க? இதை நம்ம ரேஷியோல எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். நம்ம எந்த டேபிள்ல 5வது டேபிள்ல அடிக்கலாங்களா? அப்போ 15 5 75 இது அடிச்சனா என்ன வரும்? 18 வரும். திரும்ப 3வது வாய்ப்பாடுல அடிக்கலாங்களா? 5 3 15 6 3 18. ஓகேங்களா. கொஸ்டின்ல நீங்க கவனிக்கணும். ஓகேங்களா. 5:6 இருக்கு. ஆனா ஆன்சர் ஏன் 6:5 கொடுத்துருக்காங்க? நமக்கு 5:6 தானே ஆன்சர் வந்துச்சுன்னு எடுத்துட்டு போயிட்டு ஆப்ஷன் டீய டிக் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா. கொஸ்டின்ல கவனிக்கணும். ஃபர்ஸ்ட்ல மாதவியும் அன்பும் பேர் கவனிங்க. ஃபர்ஸ்ட் மாதவி, 2வது அன்பு. அதுவே ஓகேங்களா. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, அன்பும் மாதவியும். ஓகேங்களா. இப்படிதான் இந்த மாதிரி கேள்விகள்ல டெஸ்ட் வைப்பாங்க. ஓகேங்களா. 5:6 ஆப்ஷன்ல இருக்கும். 5:6 வந்ததும் கொஸ்டினை சரியா படிக்காம இதுதான் ஆன்சர் வந்துடுச்சு, இதுதான் ஆன்சர்னு டிக் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா. ஆனா என்னன்னு கேட்டோம்னா, இந்த பேர் வந்தா மட்டும் நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. 2 பேர் கொடுத்துட்டு கேட்டாங்கனாலே மேக்சிமம் இப்படி மாத்தி தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா. 90% பேர் கொடுத்தாலே மாத்தி தான் கேட்பாங்க. 90 இல்ல 99%. ஓகேங்களா. 2 பேர் கொடுத்தாலே ஃபர்ஸ்ட்ல 2 பேரோட ஆர்டரும் ஓகேங்களா, லாஸ்ட்ல இருக்கிற 2 பேரோட ஆர்டரும் மாறும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பாருங்க மாதவி அன்பு, அடுத்ததுல பாருங்க அன்பு மாதவி. ஓகேங்களா. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது இது மாதவி, இது அன்பு. கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது அன்பு மாதவி. ஓகேங்களா. அப்போ 6:5. ஆன்சர் 6:5 என்பதே சரியான விடை. ஓகேங்களா. கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, கொஞ்சம் ஒத்துக்கோங்க. ஓகேங்களா. அடுத்ததா இந்த கொஸ்டினை பாருங்க. ஒரு குடும்பத்தின் வரவுக்கும் செலவுக்கும் இடையே உள்ள விகிதம் 7:6 மற்றும் வரவு 21,000 எனில் சேமிப்பு the ratio of the income and to the expenditure of a family is 7:6. ஓகேங்களா. if the income is 21,000 then the saving is ஓகேங்களா 7x. ஓகேங்களா. 7x என்ன பண்றாங்கன்னா இந்த 7:6 இருக்குங்களா, 7x சம்பாதிக்கிறாங்கன்னா அதுல 6x என்ன பண்ணிடுறாங்க, செலவு பண்ணிடுறாங்க. ஓகேங்களா. அப்போ அவங்களோட சேமிப்பு எவ்வளவு? ஓகேங்களா. இதை வேணா நம்ம ஒய்ன்னு வச்சுப்போம். ஓகேங்களா. இல்லாட்டி இத ஒய்னே கூட வச்சுப்போம். ஓகேங்களா. ஒன்னும் இல்ல, சிம்பிளா சொல்றேன். 7:6 இருக்குங்களா, ஒரு குடும்பத்துல ஓகேங்களா 700 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், 700 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ஓகேங்களா. 7 ரேஷியோல அதுல 600 ரூபாய் செலவு பண்ணிடுறாங்க. ஓகேங்களா. அப்படி செலவு பண்ணிட்டு அவங்களோட சேமிப்பு எவ்வளவுதான் இருக்கும், 100 ரூபாய் இருக்கும். ஓகேங்களா. அதேதான் 7xல 6x போனா ஓகேங்களா சேமிப்பு எவ்வளவு? ஓகேங்களா. அப்போ வரவு ஓகேங்களா, வரவுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா. அவங்களோட வரவு மற்றும் செலவுக்கு இடையே உள்ள விகிதமே கொடுத்துட்டாங்க 7:6. ஓகேங்களா. அதை நம்ம என்ன எடுத்திருக்கோம், 7x - 6x அப்படின்னு எடுத்திருக்கோம். இதுல வரவு பாருங்க, வரவு நம்ம 7 எடுத்திருக்கோமா, அதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. அப்போ 7xோட வேல்யூ 21,000 ரூபாய். புரியுதுங்களா. இதுல வரவுக்கும் செலவுக்கும்னு இருக்குங்களா, இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது வரவுக்கான ரேஷியோ. அப்போ 7x ஓகேங்களா. அந்த 7x 21,000னா எக்ஸோட வேல்யூ நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸோட வேல்யூ என்ன வரும், 21,000/7 அடிச்சனா 3000. ஓகேங்களா. அப்போ 3000. அப்ப என்ன பண்ணோம், 7x இந்த வேல்யூ தான் நமக்கு ஆல்ரெடி தெரியும். 7x தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க, வரவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. வரவோட இந்த வரவு ஓகேங்களா, இந்த வரவோட வேல்யூ 21,000 கொடுத்துட்டாங்க. என்ன பண்ண போறோம், இந்த 21,000 - 6x ஓகேங்களா, 6 × x என்னன்னு கண்டுபிடிச்சோம் 3000. 3000 ஈக்குவல் டு என்ன, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். 21,000 - 6 3 18,000. ஓகேங்களா. இந்த பக்கம் ஈக்குவல் டு போட்டுப்போம். ஓகேங்களா. 21,000த்துல 18,000 போனா 3000. அப்ப ஆன்சர் என்னன்னா 3000 ரூபாய் சேமிக்கிறாங்க. ஓகேங்களா. சிம்பிள், கொஸ்டின்லேயே டேட்டா இருக்கு, நீங்க பார்த்ததுமே கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா. வரவுக்கும் செலவுக்கும் வித்தியாசம் ஓகேங்களா, இடையே உள்ள விகிதம் கொடுத்துட்டாங்க 7:6ன்னு. வரவோட அமௌண்ட்டையும் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. வரவும் இவ்வளவு ரூபாய் எங்களுக்கு வருது, அதுல செலவு இவ்வளவு ஆயிடுது. ஓகேங்களா. இந்த ரேஷியோல செலவு ஆயிடுது. அப்போ வரவோட விகிதம் 7xன்னு எடுத்தா ஓகேங்களா, அப்போ அதை வச்சு நம்மளால எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா. அதை வச்சு நம்ம எக்ஸோட வேல்யூவை 3000 அப்படின்னு கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா. அதுலயே 7xல எத்தனை எக்ஸ் செலவாயிடுது, 6x வந்து செலவாயிடுது. ஓகேங்களா. 700 ரூபாயில 600 ரூபாய் செலவாயிடுது. ஓகேங்களா. அந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. 7xல 6x செலவாயிடுது. அப்ப 21,000த்துல 18,000 செலவாயிட்டா பேலன்ஸ் எனக்கு சேமிப்பா
3000 கிடைக்கும். அப்ப ஆன்சர் 3000. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், குமரன் has ₹600 and wants to divide it between விமலா and யாழினி. இந்த ரேஷியோ 2:3. ஓகேங்களா. 2:3. who will get more and how much? ஓகேங்களா. குமரனிடம் ரூபாய் 600 உள்ளது. அதனை விமலா மற்றும் யாழினிக்கு 2:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்தளிக்கிறார் எனில், ஓகேங்களா, எனில் இருவரில் யாருக்கு பணம் அதிகமாக கிடைக்கும்? ஒன்னும் இல்ல, சிம்பிள் கான்செப்ட். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் குமரன், ஓகேங்களா, 600 ரூபாய் ஒரு கையில வச்சுட்டு இருக்காரு. ஓகேங்களா. அத 2:3 அப்படின்ற விகிதத்துல என்ன பண்றாரு, 2 பேருக்கு பிரிச்சு கொடுக்குறாரு. ஓகேங்களா. ஒருத்தவங்க பேரு விமலா, இன்னொருத்தவங்க பேரு யாழினி. ஓகேங்களா. இன்னொருத்தவங்க பேரு யாழினி. 2 பேருக்கு பிரிச்சு கொடுக்க போறாரு. யாருக்கு இதுல பணம் அதிகமா கிடைக்கும், ஓகேங்களா, அல்லது எவ்வளவு பணம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்றதையும் நம்ம சொல்லணும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பாருங்க, 2:3. அப்போ 600 ரூபாய் எத்தனை பங்கா பிரிச்சு கொடுத்திருக்காரு? 2:3 ரேஷியோ. அப்போ மொத்தமா 5 பங்கா பிரிச்சு கொடுத்திருக்காரு. இந்த 600ல, ஓகேங்களா, 5 பங்கா பிரிச்சு அதுல 2 பங்கை வந்து விமலாவுக்கும், ஓகேங்களா, 3 பங்கு வந்து யாழினிக்கும் கொடுத்திருக்காரு. அப்போ கான்செப்ட் படி பார்த்தா 3 பங்கு கொடுத்திருக்கிற யாழினிக்கு தான் அதிகமா காசு கொடுத்திருப்பாரு. ஆனா இங்க விஷயம் என்னன்னா, யாருக்கு பணம் அதிகமாக கிடைக்கும், ஓகேங்களா, யாருக்கு அதிக அமௌண்ட் கொடுத்திருக்காரு, ஓகேங்களா, இன்னொருத்தவங்களை விட இன்னொருத்தவங்களுக்கு, ஓகேங்களா, விமலாவை விட யாழினிக்கு நமக்கு தெரிஞ்சிடுச்சு, யாழினிக்கு தான் அதிகமா கொடுத்திருக்காங்க. ஏன்னா ரேஷியோ யாழினிக்கு தான் அதிகமா இருக்கு. யாழினிக்கு தான் அதிகமா பணம் போக போது. அவங்களுக்கு விமலாவை விட எவ்வளவு பணம் அதிகமா கொடுத்திருக்காங்க அப்படின்றதுதான் கேள்வி. ஓகேங்களா. அப்போ 600 நம்ம 5ஆல வகுத்தனா ஒரு பங்கோட வேல்யூ நமக்கு தெரியும். ஓகேங்களா. 600 5ஆல வகுத்தனா மொத்த பங்கு எத்தனை? 5 பங்கு. அப்ப 600ல நான் 5ஆல வகுத்தனா எத்தனை பங்கு? 5 பங்கால வகுத்தனா ஒரு பங்கோட வேல்யூ கிடைக்கும். அப்போ 12 5 60 0. அப்போ ஒரு பங்கோட வேல்யூ 120 ரூபாய். அப்போ ஒரு பங்கோட வேல்யூ 120 ரூபாய். அங்க என்ன பண்ணிருக்காங்க, 2:3 அப்படின்ற விகிதத்துல பிரிச்சு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா. அப்போ ஒரு பங்கு 120னா 2 பங்கு எவ்வளவு வரும்? 240 ரூபாய். 3 பங்கு எவ்வளவு வரும்? 360 ரூபாய். அப்போ இது யாருன்னு பார்த்தோம்னா விமலா. ஓகேங்களா. 240 விமலா, 360 யாழினி. அப்போ விமலாவை விட, ஓகேங்களா, விமலாவை விட யாழினிக்கு எவ்வளவு ரூபாய் அதிகம்னா 120 ரூபாய் அதிகமாக கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஏன்னா ரேஷியோ படி பார்த்தோம்னா யாழினிக்கு தான் அதிகம். ஓகேங்களா. அப்ப இது 240னா அது 320. ஓகேங்களா. மொத்தமா 120 ரூபாய் அதிகம். அப்ப ஆன்சர் என்ன? யாழினி கெட்ஸ் 120 மோர் தென் விமலா. யாழினிக்கு விமலாவை விட 120 ரூபாய் அதிகம் கிடைக்கும். கொஸ்டின் தான் பார்க்க பெருசா இருக்கும், சால்வ் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு கொஸ்டின். ஓகேங்களா. சிம்பிள் கான்செப்ட். 600 ரூபாவை 5 பங்கா பிரிக்கிறாங்க. 5 பங்குல 2 பங்கை விமலாவுக்கு கொடுக்குறாங்க, 3 பங்கை யாழினிக்கு கொடுக்குறாங்க. அப்போ யாழினிக்கு தான் காசு அதிகமா போக போகுது அப்படின்றது தெரியுது. அந்த 3 பங்கோட வேல்யூ எவ்வளவுனா 600 நம்ம 5 பங்கா பிரிச்சோம்னா ஒரு பங்கோட அமௌண்ட் எவ்வளவுனா 120 ரூபாய். ஓகேங்களா. அப்போ விமலாக்கு 2 பங்குனா 120 × 2 240. யாழினிக்கு 3 பங்குனா 360. அப்போ விமலாவை விட யாழினிக்கு 120 ரூபாய் அதிகமா கொடுத்திருக்கிறாரு குமரன். ஓகேங்களா. அப்ப ஆன்சர் இதுதான். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின் தான். ஓகேங்களா. கொஞ்சம் ஸ்டெப் பெருசா போகும். பாருங்க இந்த செம்ம. ஏபிசி, ஓகேங்களா, இவங்களோட மாத ஊதியம் 2:3:5. ஓகேங்களா. இங்க ஃபுல் ஸ்டாப் பண்ணணும். ஓகேங்களா. 2:3:5. சியின் மாத ஊதியம் ஏவோட மாத ஊதியத்தை விட 1200 அதிகம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இவங்க 3 பேரோட மாத ஊதியம், ஏக்கு 2x, ஓகேங்களா, பிக்கு 3x, ஓகேங்களா, சிக்கு 5x. இவங்களோட மாத ஊதியம் இவ்வளவு வாங்குறாங்க. ஓகேங்களா. எவ்வளோன்னு அமௌண்ட் தெரியல, ரேஷியோல கொடுத்ததால நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா. சியோட மாத ஊதியம் ஏயின் மாத ஊதியத்தை விட இவ்வளோனா 1200 அதிகமா. அப்படி இருந்தா பியோட ஊதியம் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேங்களா. அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஏவோட ஊதியம் தெரியணும். அது தெரிஞ்சாதான் நம்மளால இந்த சம்ல எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சாதான் நம்மளால இந்த 5x கண்டுபிடிக்க முடியும். சரி, பியோட வேல்யூ கேட்டிருக்காங்களா? பியோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இன்னொன்னு நீங்க முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம், பியோட இவங்க கொடுத்திருக்கிறது மாத ஊதியம், கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது ஆண்டு ஊதியம். ஓகேங்களா. நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்னா மாத ஊதியம் கொடுத்துட்டு ஆண்டு ஊதியம் கொடுத்துட்டா வர வேல்யூவை 12ஆல பெருக்கி ஆன்சர் போடணும். ஓகேங்களா. கொஸ்டின் இங்கிலீஷ்ல பாருங்க. The monthly salary of A, B and C are in the ratio 2:3:5. ஓகேங்களா.
if C's monthly salary is rupees 1200 more than that of A. C ஓட salary A விட 1200 ரூபாய் அதிகம். ஓகேங்களா? then find B's annual salary. இங்க கொடுத்திருக்கிறது monthly salary. ஓகேங்களா? இங்க கொடுத்திருக்கிறது monthly salary. கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது annual salary. ஓகேங்களா? ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா? இப்போ இந்த சம்ம சால்வ் பண்ணலாம். C ஓட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்களா? A ஓட சேலரியில A ஓட சேலரி பிளஸ் ஒரு 1200 ரூபாய் அதிகம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு C 100 ரூபாய் வாங்குறாருன்னா, ஓகேங்களா, A வந்து 100 ரூபாய் வாங்குறாருன்னா C வந்து அது கூட ஒரு 1200 ரூபாய் சேர்த்து வாங்குறாரு. ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஓகேங்களா? இப்போ பாருங்க, C ஈக்குவல் டு A பிளஸ் 1200. நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாவே என்னன்னா ABC. ஓகேங்களா? இதோட ரேஷியோ இருக்கு. அடுத்ததா C ஈக்குவல் டு A பிளஸ் 1200 அப்படின்ற ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம்ல ஒன்னு இருக்கு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா, நமக்கு தெரியும் C ஓட வேல்யூ என்ன, C ஓட ரேஷியோ என்ன, 5x. ஓகேங்களா? இந்த 5x எடுத்துட்டு வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. 5x ஈக்குவல் டு A பிளஸ் 1200. நமக்கு என்ன தேவை, எக்ஸ் வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? எல்லாத்துலயும் நமக்கு B ல வந்து 3x. ஓகேங்களா? B ஓட வேல்யூ 3x. ஏன்னா ரேஷியோல கொடுத்துருக்கிறதால எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். நமக்கு எக்ஸ் வேல்யூ தெரிந்தா நம்ம அதை 3ஆல பெருக்குனா B ஓட மாத வருமானம் நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? B ஓட மாத வருமானம் தெரிஞ்சிடும். நமக்கு கொடுத்திருக்கிற டேட்டா படி C ஓட வேல்யூ என்னன்னா 5x. ஓகேங்களா? C ஓட வேல்யூ என்ன, ரேஷியோ என்ன, 5. ஓகேங்களா? 5xன்னு எடுத்திருக்கோம். ஸோ 5x ஈக்குவல் டு A பிளஸ் 1200. நமக்கு என்ன வேல்யூ தேவை, எக்ஸ் வேல்யூ தேவை. ஓகேங்களா? அதனால இந்த எக்ஸ் இங்கே வச்சுக்கோங்க. இங்க பெருக்கல்ல இருக்கிற 5 இங்க போனா டிவைட் ஆயிடுங்களா? அப்போ A பிளஸ் 1200 டிவைடட் பை 5. ஓகேங்களா? எனக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸுக்கு வேல்யூ கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? எக்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கு. இப்போ இது எடுத்துட்டு போய் நான் என்ன பண்றது, நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். இங்க எனக்கு இருக்கிற கான்ஸ்டன்ட் வேல்யூ என்னன்னா A இருக்கு. ஓகேங்களா? ஏக்கு என்ன, 2x. ஓகேங்களா? A ஓட வேல்யூ என்னன்னா 2x. ஓகேங்களா? இதுல x இருக்குங்களா? இந்த இடத்துல இந்த x எடுத்துட்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஓகேங்களா? 2 இன்ட்டு x ஓட வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், A பிளஸ் 1200 பை 5. ஓகேங்களா? இங்க A. ஓகேங்களா? A ஈக்குவல் டு என்ன, 2x. ஓகேங்களா? புதுசா ஒன்னும் எழுதல, அவங்க கொடுத்திருக்கிற ரேஷியோவை தான் எழுதியிருக்கோம். A ஈக்குவல் டு 2x. நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற எக்ஸ் வேல்யூ எடுத்துட்டு என்ன இங்க சப்ஸ்டிட் பண்றோம். 2xல இந்த இடத்துல எக்ஸுக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டிட் பண்றோம். அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்போ A ஈக்குவல் டு இந்த 2 உள்ள பெருக்கினா என்ன ஆகும், 2A பிளஸ் 1200. ஓகேங்களா? 2 இன்ட்டு 1200 என்ன ஆகும், 2400 ஆங்களா? 2400 பை 5. ஓகேங்களா? இப்போ இந்த பக்கத்துல இருக்கிற 5. ஓகேங்களா? இந்த பக்கத்துல இருக்கிற 5 இங்க வந்தா என்ன ஆகும், பெருக்கலுக்கு போயிடுங்களா? ஈக்குவல் டு அந்த பக்கம் போனா என்ன ஆகும்னு பார்த்தோம்னா 5A ஈக்குவல் டு 2A பிளஸ் 2400. ஓகேங்களா? 2400. இப்போ ஈக்குவல் டு இந்த பக்கம் இந்த 2 எடுத்துட்டு போனா மைனஸ் ஆயிடுங்களா? அப்போ 5A மைனஸ் 2A ஈக்குவல் டு, ஓகேங்களா, 2400. 5Aல 2A போனா 3A. அப்போ 3A ஈக்குவல் டு 2400. அப்போ A ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். 2400 பை இந்த 3 இங்க வந்தா வகுத்தலுக்கு போயிடுங்களா? இது அடிச்சுன்னா 8. அப்போ 800. ஓகேங்களா? ஓகேங்களா? 800 வருதுங்களா? அப்போ A ஓட வேல்யூ 800. ஓகேங்களா? அப்போ 2x. ஓகேங்களா? A ஓட வேல்யூ என்ன, 2x. அப்போ 2x ஓட வேல்யூ 800ன்னு எனக்கு கிடைச்சிருக்கு. 2x ஓட வேல்யூ 800 அப்படின்னு எனக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா நான் கண்டுபிடிச்ச வேல்யூ A, x இல்ல, A தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ A ஓட வேல்யூ 800ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ x ஓட வேல்யூ என்னன்னா, இந்த பக்கத்துல பெருக்கல் இருக்கிற 2 இங்க வந்தா வகுத்தலுக்கு வந்துடும். அப்போ அடிச்சனா 400. x ஓட வேல்யூ என்ன, 400. ஓகேங்களா? இதை வச்சு இந்த எக்ஸை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா, B ஓட ஃபர்ஸ்ட் மாத வருமானம் கண்டுபிடிக்க போறோம். ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க, B ஓட மாத வருமான ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க, 3. அப்போ 3x. அப்போ 3 இன்ட்டு 400. அப்போ B ஓட மாத வருமானம் எவ்வளோ, 1200 ரூபாய். எவ்வளோ, 1200 ரூபாய். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, ஆண்டு ஊதியம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 1200 12ஆல பெருக்கணும்னா, 12 மாதத்துக்கு பெருக்கணும்னா எனக்கு ஆண்டு ஊதியம் கிடைக்கும். 0 0 2 2 4 1 2 2 0 0 2 1. 0 0 4 4 1. அப்போ 14400 ரூபாய். பியோட ஆண்டு வருமானம் எவ்வளோ, 14400 ரூபாய். ஆப்ஷன் இருக்குங்களா, 14400 ரூபாய். ஓகேங்களா? கொஞ்சம் பெரிய சம்மு தான், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் புரிஞ்சுக்க. பட் இன்னொரு டைம் கூட நீங்க போட்டு பாருங்க,
நீங்க 2-3 டைம் போட்டு பாத்தீங்கன்னா இந்த மாடல் ஈஸியா வந்துடும். ஓகேங்களா, இந்த மாதிரி போட்டாதான் இந்த சமுக்கு நம்மளால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி ஓகேங்களா, நார்மலா ஒரே ஒரு வேல்யூ கொடுத்துட்டு ரேஷியோ கேட்டாங்கன்னா ஈஸியா போட்டுடலாம். ஓகேங்களா, ஆனா இந்த மாதிரி இத்தனை மடங்கு, இவங்களை விட இவ்வளவு அதிகம் இப்படி கேட்டாங்கன்னா வேற வழியே இல்லை, நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி அந்த எக்ஸ் வேல்யூவோ ஏ வேல்யூவோ பி வேல்யூவோ ஏதாச்சும் ஒரு வேல்யூவை கண்டுபிடிச்சி அதை சப்ஸ்டியூட் பண்ணி அப்புறம் தான் ஆன்சர் கொண்டு வர முடியும். ஓகேங்களா, டைம் கொஞ்சம் எடுக்கத்தான் செய்யும். நம்ம ஈஸியா வர கொஸ்டினா முடிஞ்ச அளவுக்கு முடிச்சுட்டு அப்புறம் கஷ்டமாகிற கொஸ்டினுக்கு வந்தோம்னா டைமை மேனேஜ் பண்ணிடலாம். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டினை பார்ப்போம். ரம்யா ஏர்ன்டு பர் மந்த் ₹28,296. ஓகேங்களா, ரம்யா ஒவ்வொரு மாதமும் 28,296 ரூபாய் சம்பாதிக்கிறார். ஓகேங்களா, she utilized their salary in the ratio 4:1:3. ஓகேங்களா, அதனை 4:1 என்ற விகிதத்தில் முறையே ஓகேங்களா 4:1:3 இந்த விகிதத்துல என்ன பண்றாங்கன்னா கல்வி, சேமிப்பு, இதர செலவுகள். அப்போ 4 என்பது கல்வி, 4 பங்க கல்விக்கும் 1 பங்க சேமிக்கிறாங்க, 3 பங்க இதர செலவுகள். ஓகேங்களா, 4:1:3 for education, savings and other expenses respectively. Find her savings. ஓகேங்களா, என்ன கேட்டிருக்காங்க இந்த ஓகேங்களா ஒரு ரேஷியோவை மட்டும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ரொம்ப ஈஸி. மொத்த பங்கு எத்தனைன்னு பாருங்க, 4 1 5 5 3 8. ஓகேங்களா, கொடுத்துருக்கிற வேல்யூவை 8ஆல வகுங்க, 28,296. இதை 8ஆல வகுக்கலாங்களா, 3 8 24. ஓகேங்களா, பேலன்ஸ் 4 42ங்களா, என்ன வரும் 5 8 40. ஓகேங்களா, பேலன்ஸ் 2 29 வரும், 29 3 8 24. ஓகேங்களா, பேலன்ஸ் 5 56. எத்தனை 8 40 48 56 7 8 56. அப்போ ஒரு ரேஷியோட வேல்யூ 3537. ஓகேங்களா, நமக்கு ஒரே ஒரு வேல்யூ தான், நம்ம சேமிப்பு ஒரே பங்கு தான் என்ன பண்ணிருக்காங்க சேமிக்கிறாங்க. அப்போ மொத்த பங்குகள் எத்தனைன்னு பாருங்க, 4 5 8. ஓகேங்களா, 4 + 1 + 3. ஓகேங்களா, மொத்த பங்குகள் 8. அதெல்லாம் ஒரே பங்கு மட்டும்தான் சேமிக்கிறாங்க. அந்த ஒரு பங்கு நம்ம கண்டுபிடிக்கணும்னா அத எத்தனை பங்கு இருக்கோ அதால மொத்த தொகையை வகுத்தோம்னா நமக்கு ஒரு பங்கு கிடைச்சிரும். சப்போஸ் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, இதர செலவுகளோட ரேஷியோ கேட்டிருக்காங்கன்னு வச்சோம். நம்ம இப்போ ஒரே பங்கு கேட்டதால அடிச்ச உடனே ஆன்சர் வந்துருச்சு. ஓகேங்களா, 3537 அப்படின்னு. சப்போஸ் இதர செலவுகள் கேட்டிருக்காங்கன்னு வச்சுப்போம். ஓகேங்களா, இதர செலவுகள் கேட்டிருக்காங்கன்னு வச்சுப்போம். நம்மளுக்கு ஒரு பங்கோட வேல்யூ 3537 கிடைச்சிருக்கும். அவங்க எத்தனை பங்கு இதர செலவுகள் பண்றாங்கன்னா 3 பங்கு. அப்போ இந்த 3537 நீங்க 3ஆல பெருக்கி வர வேல்யூ தான் இதர செலவுகள். சப்போஸ் கல்விக்கு எவ்வளவு செலவிடுறாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த 3537 4ஆல பெருக்கி போட்டீங்கன்னா வர ஆன்சர் தான் கல்விக்காக அவங்க செலவு செய்யற ஓகேங்களா அந்த அமௌண்ட். ஓகேங்களா, ஒரு சில நமக்கு சேமிப்பு கேட்டதால ஈஸியா ஆன்சர் வந்துருச்சு. ஓகேங்களா, ஒரே பங்கு, ஸோ ஆன்சரை ஈஸியா போட்டுட்டோம். அடுத்த கொஸ்டின், ABCD என்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை 5:2:4:3 என்ற விகிதத்தில் பங்கிடுகின்றனர். ஓகேங்களா, இதில் சி என்பவர் டியை விட 1000 அதிகம் பெறுகிறார் எனில் பியின் பங்கு என்ன? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த லாஸ்ட் சம்முக்கு முந்தின சம். ஓகேங்களா, அந்த மாடல் சம் தான் இதுவும். A sum of money is distributed among A, B, C, D in the proportion of 5:2:4:3. If C gets 1000 more than D, what's B share? ஓகேங்களா, இங்க ஆண்டு வருமானம் மாத வருமானம் பத்தி எல்லாம் பேசல, அவங்களோட ஷேர் எவ்வளவு அதுதான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் A B C D. ஓகேங்களா, இவங்களோட ரேஷியோ எழுதிப்போம், 5:2:4:3. ஓகேங்களா, சி என்பவர் என்ன பண்றாங்க, டியை விட எவ்வளவு அதிகம், 1000 ரூபாய் அதிகம். ஓகேங்களா, நம்ம இதை எப்படி எழுதிப்போம், 5x 2x 4x 3x. நம்மளுக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, பியோட பங்கு கேட்டிருக்காங்க. அப்போ 2x வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சா போதும். அதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இங்க கொடுத்திருக்கிற ஓகேங்களா நமக்கு கொடுத்திருக்கிற வேல்யூல டி ஓகேங்களா சி ஈக்குவல் டு டி பிளஸ் 1000 கொடுத்துருக்காங்க. இப்போ சியோட ரேஷியோ எவ்வளோன்னு பார்க்கணும், 4x. ஓகேங்களா, சியோட ரேஷியோ என்ன 4. அப்போ இந்த 4x ஈக்குவல் டு டி பிளஸ் 1000 நமக்கு தேவை எக்ஸ் வேல்யூ தான். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு டி பிளஸ் 1000/4. நம்ம இதுக்கு முன்னாடி போட்டோம்ல அதே வேல்யூ தான். ஓகேங்களா, இப்போ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை எடுத்துட்டு போய் நம்ம எதில் போடலாம் அப்படின்றது நமக்கு தெரியும். எக்ஸ் வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா, இப்போ எதில் போடலாம்னா டி வேல்யூல போடலாம். டி ஈக்குவல் டு டியோட ரேஷியோ எவ்வளோ 3x, டியோடது 3x. அப்போ டி ஈக்குவல் டு 3x. அப்போ
3 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். என்ன வேல்யூ? டி பிளஸ் 1000 டிவைடட் பை 4. இல்லை இதை உள்ள பெருக்குனா என்ன ஆகும்? 3 3D ஓகேங்களா, 3D பிளஸ் 3000 ஓகேங்களா, 3000 பை 4. இங்க டி இருக்கு ஓகேங்களா. இதே இந்த பக்கம் போனா பெருக்கலுக்கு போயிடும். 4D ஈக்குவல் டு 3D பிளஸ் 3000 ஓகேங்களா. இது இந்த பக்கம் போனா மைனஸ் ஆயிடுங்களா. 4Dல 3D போனா வெறும் டி. டி ஈக்குவல் டு 3000. டி என்பது 3000. அப்போ டியோட வேல்யூ என்னன்னா, டியோட வேல்யூ 3x ஓகேங்களா. அப்போ இந்த 3x ஓட வேல்யூ தான் 3000. 3x ஓட வேல்யூ 3000. அப்போ x ஓட வேல்யூ என்னன்னா 3000 பை 3. x ஓட வேல்யூ 1000. x ஓட வேல்யூ 1000. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? b ஓட பங்கு. b தானே கேட்டிருக்காங்க. b ஓட பங்கு. b ஓட பங்கு என்ன? 2x ஓகேங்களா. ரெண்டு ரேஷியோ தான் இருக்கு ஓகேங்களா. 2x. அப்போ 2 இன்ட்டு 1000. x ஓட வேல்யூ 1000 கிடைச்சிச்சு. 2x தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 2 இன்ட்டு 1000. அப்ப ஆன்சர் 2000. புரியுதுங்களா? அப்ப ஆன்சர் 2000. கரெக்டா வருதுங்களா? அந்த மெத்தட் ஒரு மெத்தடை பார்த்து வச்சிருக்கீங்கன்னா இந்த மாதிரி சம் எது வந்தாலும் உங்களால ஈஸியா சால்வ் பண்ண முடியும் ஓகேங்களா. புரியலன்னா 2-3 டைம் சால்வ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களால இந்த சம்ம போட முடியும் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், ரமேஷ் அண்ட் மீனா ஓகேங்களா. ரமேஷ் அண்ட் மீனா டிவைட் a sum of rupees 25,000 in the ratio 3:2 respectively. If rupees 5,000 is added to each other of their shares, what is the new ratio of மீனா and ரமேஷ்? இங்க கொஸ்டின் நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ரமேஷ் அண்ட் மீனா ஓகேங்களா. ஆனா அவங்க கேட்கிற ரேஷியோ மீனா அண்ட் ரமேஷ் ஓகேங்களா. அப்படியே மாத்திட்டாங்களா. 4:3 உங்களுக்கு வேல்யூ வந்துச்சுன்னா அது அப்படியே எடுத்து போட்டுறக்கூடாது ஓகேங்களா. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ரமேஷ் மீனான்னு கொஸ்டின்ல கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட்ல டேட்டால கொடுத்துட்டு அவங்க கேட்கறது மீனா அண்ட் ரமேஷ் ஓகேங்களா. இப்படி 2 பேர் வந்தாலே நீங்க உஷாராயிடணும் ஓகேங்களா. 2 பேர் வந்தாலே லாஸ்ட்ல இருக்கிற கொஸ்டினை 2 முறை நீங்க படிச்சு பார்க்கணும். இல்லாட்டி அங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டா வர ரேஷியோ வேல்யூவும் இருக்கும், 3:4 இருக்கும், 4:3 இருக்கும் ஓகேங்களா. என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கான ஆன்சரை நீங்க போடணும் ஓகேங்களா. சப்போஸ் ஒரு சில கொஸ்டின்ல ரமேஷ் மீனாவே டைரக்டா கூட இருக்கும் ஓகேங்களா. ஆனா மேக்சிமம் 99% கொஸ்டின்ல ஓகேங்களா இங்க ரமேஷ் மீனான்னு கொடுத்தா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 பேர் வச்சு கொடுத்தா ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதோட ஆப்போசிட்டா தான் இங்க கொடுப்பாங்க ஓகேங்களா. இப்போ இந்த சம்மை எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வருவோம். ரமேஷ் மீனா ஓகேங்களா 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா 25,000 ரூபாய் ஓகேங்களா 25,000 3:2 ஓகேங்களா 3:2 அப்படின்ற விகிதத்துல என்ன பண்றாங்க பிரிச்சுக்கிறாங்க ஓகேங்களா. அப்போ 25,000 எத்தனையா பிரிக்கிறாங்க? 5 பங்கா பிரிக்கிறாங்க. டோட்டலா 3 + 2 5 பங்கா பிரிக்கிறாங்க. 22,000 ஓகேங்களா எத்தனை பங்கா? 5 பங்கா பிரிக்கிறாங்க. அப்போ ஒரு பங்கோட வேல்யூ 5000 வருங்களா. அப்போ 3 பங்கு 3x ஓகேங்களா. இது எக்ஸோட வேல்யூ ஓகேங்களா. ரேஷியோல நம்ம எப்பவுமே எக்ஸ்ல எடுத்தோம்னா ஈஸியா ஆன்சர் வரும் பாருங்க. இந்த 3x எடுத்துக்கிறேன், நான் 2x எடுத்துக்கிறேன். கொடுத்துருக்கிற ரேஷியோவை ரெண்டுத்தையும் கூட்டினா 5x. உங்களை 5x ஓட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க? 25,000. இந்த 25,000 எனக்கு தேவை எக்ஸ் வேல்யூ தான். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன பண்றேன்? இந்த 5 கீழே எடுத்துட்டு வந்துடுறேன் ஓகேங்களா. கீழே எடுத்துட்டு வந்தோம்னா என்ன ஆயிடுது? 25,000/5 அடிச்சனா எக்ஸோட வேல்யூ 5,000 கிடைக்குது. அப்போ 3 இன்ட்டு எக்ஸ் ஓகேங்களா 3x 3 இன்ட்டு 5,000 எவ்வளவு வரும்? 15,000. அடுத்ததா 2 இன்ட்டு எக்ஸ் 2 இன்ட்டு 5,000 10,000 ஓகேங்களா. இப்பதான் நீங்க கொஸ்டினை கவனிக்கணும். தமிழ்ல பாருங்க, தமிழ்ல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவீங்க ஓகேங்களா. அதுக்குதான் நான் சொல்றேன், ஒரு சில டைம் கொஸ்டின் புரியலன்னா இங்கிலீஷ்லயும் படிக்கணும் பாருங்க. அதன் பிறகு ஒவ்வொருவரும் தன் பங்கில் ரூபாய் 5,000 முதலீடு செய்கின்றனர். இந்த 5,000 ரூபாய் முதலீடுன்றத நீங்க கழிச்சு போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ரேஷியோ வராது. அவங்கதான் முதலீடு பண்ணிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதுல 5,000 கழிச்சு போட்டீங்கன்னா ஆன்சர் வராது, ரேஷியோ வராது. இங்கிலீஷ்ல படிச்சு பாருங்க. இஃப் rupees 5,000 is added to each other of their shares, என்ன பண்றாங்க? இன்னும் ஒரு 5,000 2 பேரும் ஆட் பண்ணிக்கிறாங்க. அப்போ ரேஷியோ என்ன வரும்? 15,000 என்பது 20,000 மாறும். 10,000 என்பது 15,000 ரூபாயாக மாறும் ஓகேங்களா. இங்க இது ரமேஷ், இது மீனா ஓகேங்களா. இதுல கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. 3 0க்கு 3 0 கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ நான் 5வது டேபிள் அடிச்சேன்னா 4:3 ஓகேங்களா. இது யாரோட ரேஷியோ? ரமேஷ் மீனா ஓகேங்களா. இந்த 2 பேரோட ரேஷியோ கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற ஃபர்ஸ்ட் டேட்டாவோட ரேஷியோ. ஆனா லாஸ்ட்ல என்ன கேட்டிருக்காங்க? மீனாவுக்கும் ரமேஷுக்கும் உள்ள விகிதம், புதிய விகிதம். அப்போ மீனாவோட ரேஷியோ 3, ரமேஷோட ரேஷியோ 4. அப்ப ஆன்சர் 3:4
ஓகேங்களா. மீனா ஈஸ்ட் ரமேஷ், ஓகேங்களா, அதுதான் கேட்டிருக்காங்க. அப்ப ஆன்சர் என்ன? 3:4. ஓகேங்களா. இப்படிதான் சம்ம போடணும். முடிஞ்ச அளவுக்கு 2 பேர் வந்தா கடைசியில என்ன டேட்டா கேட்கறாங்க அப்படின்றத கவனிச்சு ஆன்சர் பண்ணுங்க. நீங்க 4:3, ஓகேங்களா, இந்த ரேஷியோ போட்டாலும் உங்களுக்கு ஆப்ஷன்ல அந்த ஆப்ஷனும் இருக்கும். திரும்ப திரும்ப சொல்றது அதுதான், அந்த ஆப்ஷனும் இருக்கும். அதுவும் ஸ்டார்டிங்ல கொடுக்குறாங்க. ஓகேங்களா. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த சம்ல கூட பாருங்க. இதுக்கு முன்னாடி இங்க அந்த சம், இந்த சம்ம பாருங்க. இந்த ஆப்ஷனுக்கு முன்னாடியே இந்த ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா. அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன பண்ணிருக்காங்க, அந்த 4:3 அப்படின்ற ரேஷியோவை கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. நமக்கு ஆன்சர் என்னன்னா 3:4 தான். அவசரப்பட்டு ஓகேங்களா ஆன்சர் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதை மார்க் பண்ணிட கூடாது. லாஸ்ட்ல என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு மார்க் பண்ணுங்க. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ராமு அண்டு சோமு, ஓகேங்களா, 750 900. இந்த கொஸ்டினை இங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. பாருங்க, 750 ராமு சோமு, ஓகேங்களா, 750 900. இதே கொஸ்டினை பின்னாடி காட்டுறாங்க. வேற எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் இது. ஓகேங்களா. ராமு சோமு, அதுக்கு பதிலாக இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, மாதவி அன்பு. ஓகேங்களா. நான் முன்னாடி கூட சொல்லியிருந்தேன், அவங்க வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பேரை மாத்தி அப்படியே கேட்டுருவாங்க. ரமேஷ்னு கொடுத்திருந்தா சுரேஷ்னு கொடுப்பாங்க. ஓகேங்களா. அதேதான் இங்க மாதவி அன்பு. ஓகேங்களா. சேம் டேட்டா, ஓகேங்களா, சேம் ஆன்சர், ஓகேங்களா, சேம் கொஸ்டின். ஆனா என்ன, பேரை மட்டும் மாத்திட்டாங்க. அதனால ஒரு சில பேரை வச்சு மனப்பாடம் பண்ணிட்டு போவாங்க எக்ஸாமுக்கு. ஓகேங்களா. இந்த இது வந்தா இந்த ஆன்சரை போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. அப்படி போட்டீங்கன்னா மாட்டிப்பீங்க. ஓகேங்களா. அதனால சம்மை எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத தெரிஞ்சு புரிஞ்சுட்டு எக்ஸாம்ல போய் அட்டன் பண்ணுங்க. நிறைய கொஸ்டின் இப்படிதான் பேர் மாற்றி கொடுக்கப்படும். ஓகேங்களா. ராமு சோமு, அவங்களுக்கு என்ன பேர் தோணுதோ அந்த நேரத்துக்கு அந்த பேரை கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. அதனால பேரை வச்சு தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணிட்டு மட்டும் தயவு செஞ்சு போகாதீங்க. ஏமாற்றம் தான் மிஞ்சும். ஓகேங்களா. அடுத்ததா ஓகேங்களா இன்னொரு டைப் இருக்கு. இந்த டைப் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா. இதோட நமக்கு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் டாபிக் முடியுது. ஓகேங்களா. லாஸ்ட் டைப் 3 வெசல். ஓகேங்களா. in 3 vessels of 10 liter capacity mixture of milk and water is filled with ratio of milk and water are 2:1, 3:1, 3:2 in the respective vessels. If all 3 vessels are emptied into a single large vessel, find the ratio of milk and water in the resultant mixture. 10 லிட்டர் கொள்ளளவு உள்ள கொண்ட 3 பாத்திரங்கள் முறையே 2:1, 3:1 மற்றும் 3:2 என்ற விகிதத்தில் பாலும் தண்ணீரும், கவனிக்கணும், பாலும் தண்ணீரும் கலந்த கலவையால் நிரப்பப்பட்டுள்ளது. ஓகேங்களா. ஒரு பாத்திரம் ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா. 10 லிட்டர் அதோட கெப்பாசிட்டின்னு வச்சுக்கோமே. கொள்ளளவு 10 லிட்டர். இதுல 2:1 அப்படின்ற ரேஷியோல பாலும் தண்ணீரும் மிக்ஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா. இதே மாதிரி 3 இருக்கு. ஓகேங்களா. 3 பாத்திரம் இருக்கு. 3 பாத்திரங்கள். ஒண்ணுத்துல 2:1, இன்னொரு பாத்திரத்துல 3:1, இன்னொரு பாத்திரத்துல ஓகேங்களா 3:2. ஓகேங்களா. இப்படி 3 பாத்திரத்துல இருக்கு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா 3 பாத்திரங்களில் உள்ள கலவைகள், ஓகேங்களா, இதுல இருக்கிற மொத்த பால் தண்ணீர் எல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கு. இந்த மொத்த கலவைகள் அனைத்தையும் ஒரு பெரிய பாத்திரத்தில் ஊற்றப்படுகிறது. ஓகேங்களா. இதோட கெப்பாசிட்டி 10 லிட்டர். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 3தோட கெப்பாசிட்டியும் 10 லிட்டர். ஓகேங்களா. இது 2:1 அப்படின்ற விகிதத்துல பாலும் தண்ணீரும் இருக்கு. இதுலயும் 3:1 அப்படின்ற விகிதத்துல பாலும் தண்ணீரும் இருக்கு. இதுலயும் 3:2 அப்படின்ற விகிதத்துல பால் தண்ணீர் இருக்கு. ஓகேங்களா. இது 3த்தையும் சேர்த்து ஒரே ஒரு பாத்திரத்துல ஊத்த போறாங்க. ஒரே ஒரு பாத்திரத்தில் ஊற்றப்படுகிறது. ஒரு பெரிய பாத்திரத்துல ஊத்துறாங்கன்னு வச்சுப்போம். இப்போ அந்த பாத்திரத்தில் உள்ள பாலுக்கும் தண்ணீருக்கும் உள்ள விகிதம் என்ன? பால் தண்ணீரோட விகிதம் 3 விகிதம் கொடுத்திருந்தாங்க. 3 வெசலுக்கும், அதாவது 3 பாத்திரத்துக்கும். இப்போ 3ஐயும் சேர்த்து ஒரே ஒரு பெரிய பாத்திரத்துல ஊத்த போறாங்க. இப்படி ஊத்தனா பாலுக்கும் தண்ணீருக்கும் உள்ள விகிதம் என்ன? ஓகேங்களா. மில்க்குக்கும் வாட்டருக்கும் இருக்கிற ரேஷியோ என்ன? இதுதான் கொஸ்டின். இந்த கொஸ்டின் நம்ம எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாம்னு பாருங்க. இப்ப பாருங்க, இந்த பெரிய பாத்திரத்துல பாலும் தண்ணியோட ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இருக்கிறது பாலோட ரேஷியோ, ரெண்டாவது இருக்கிறது தண்ணியோட ரேஷியோ. ஓகேங்களா. 3த்துக்கும் அப்படிதான். ஓகேங்களா. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஓகேங்களா 10 லிட்டர் கொள்ளளவு. ஓகேங்களா. அந்த பாத்திரத்தோட கொள்ளளவு எவ்வளவு? 10 லிட்டர் கொள்ளளவு. நம்ம கண்டுபிடிக்க போற ரேஷியோ பாலுக்கும், அதாவது மில்க்குக்கும், ஓகேங்களா, தனித்தனியாவே இருந்துக்கும். மில்க்குக்கும் எதுக்கும் கண்டுபிடிக்க போறோம்? தண்ணீருக்கும், வாட்டருக்கும் கண்டுபிடிக்க போறோம். அதாவது பால் மற்றும் தண்ணீர், இதுக்கு இடையே இருக்கிற விகிதத்தை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் பால். ஓகேங்களா. 10 லிட்டர் கொள்ளளவு எவ்வளோ? 10 லிட்டர். அந்த 10 லிட்டர்ல
எவ்வளவு பால் இருக்கு? 2 பங்கு பால் இருக்கு. ஓகேங்களா? மொத்தமா ரெண்டும் சேர்த்தனா 3 பங்கு. அப்ப 3 பங்குல ஓகேங்களா 3 பங்குல 2 பங்கு என்ன இருக்கு? பால் இருக்கு ஃபர்ஸ்ட் பாத்திரத்துல. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் பாத்திரம், இது செகண்ட் பாத்திரம், இது மூணாவது பாத்திரம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வெசல், செகண்ட் வெசல், தேர்ட் வெசல். அப்போ 10 லிட்டர் கொள்ளளவு இருக்கிற அந்த பாத்திரத்துல 3ல 2 பங்கு என்ன இருக்கு? தண்ணீர் இருக்கு. பிளஸ் ரெண்டாவது பாத்திரத்துக்கு வரும், அதுவும் 10 லிட்டர் தான். 4ல ஓகேங்களா 4ல 3 பங்கு என்ன இருக்கு? பால் இருக்கு. அடுத்தது வருவோம், அதே 10 லிட்டர் கொள்ளளவு இருக்கிற அதே பாத்திரத்துல 5ல 3 பங்கு ஓகேங்களா ரெண்டுத்தையும் சேர்த்தா டோட்டல் பங்கு ஓகேங்களா மொத்த பங்குனா இது ரெண்டுத்தையும் கூட்டிக்கணும் ஓகேங்களா. அப்போ 5 பங்குல 3 பங்கு பால் இருக்கு. அதே மாதிரி கீழே வாங்க, 10 லிட்டர் கொள்ளளவு இருக்கிற பாலுல 3 பங்குல ஃபர்ஸ்ட் பாத்திரத்துல ஃபர்ஸ்ட் வெசல்ல 3 பங்குல 1 பங்கு என்ன இருக்கு? தண்ணி இருக்கு. அதே மாதிரி 10 லிட்டர் ஓகேங்களா இருக்கிற கொள்ளளவு இருக்கிற ரெண்டாவது பாத்திரத்துல ஓகேங்களா 4 பங்குல 1 பங்கு தண்ணீர் இருக்கு. அதே மாதிரி 10 லிட்டர் கொள்ளளவு இருக்கிற அதே மூணாவது பாத்திரத்துல 5 பங்குல 2 பங்கு என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஓகேங்களா தண்ணீர் இருக்கு. இப்போ இதை சால்வ் பண்ணனா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, இதை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கேன்சல் பண்ணலாம், இல்லாட்டி அப்படியே கூட போடலாம். ஓகேங்களா? பாருங்க, ஃபர்ஸ்ட் இருக்கிறது மேல இருக்கிறது பாலுக்கான ரேஷியோ, கீழே இருக்கிறது தண்ணீருக்கான ரேஷியோ. ஓகேங்களா? இப்போ இதை சால்வ் பண்ணுவோம். 10 × 2 எவ்வளவு வரும்? 20/3 பிளஸ் 10 × 3 30/4 பிளஸ் 10 × 3 30/5. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் ரேஷியோ, மேல இருக்கிற பாலுக்கான ரேஷியோ. ரெண்டாவது இருக்கிறது தண்ணீருக்கான ரேஷியோவை இப்போ கண்டுபிடிப்போம். அதே மாதிரி தான் 10 × 1 10/3 பிளஸ் 10/4 பிளஸ் 20/5. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும்னு பாருங்க, 3 4 5 மூணுத்துக்குமே எல்சிஎம் எடுக்கணும். ஓகேங்களா? 3 4 மற்றும் 5 எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 3 × 4 12 12 5 60ன்னு வரும். ஓகேங்களா? அப்போ எல்சிஎம் 60. எல்சிஎம் என்ன வருது? 60 வருது பால். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் பாலுக்கு கண்டுபிடிப்போம். பாருங்க, 60 வருதுன்னா மேல எத்தனை ஆளை பெருக்கணும்? 2 ஆளை பெருக்கணும். சாரி, எத்தனை ஆளை? 20 ஆளை பெருக்கணும். ஓகேங்களா? இங்கேயும் 20 ஆளை பெருக்கணும். அப்ப 20 20 400 பிளஸ் 4 இருக்கு கீழே, இங்க என்ன எதால பெருக்கணும்? இங்க 15 ஆளை பெருக்கணும். அப்போ 30 × 15 எவ்வளவு வரும்? 450 வருங்களா? எஸ். அடுத்ததா இங்க 5 இருக்கு, 5 ஆளை பெருக்கணும்னா 3 4 12 12 5 60. ஓகே. ஓகேங்களா? இப்போ இதை 5 ஆளை பெருக்கணும்னா 12. ஓகேங்களா? 30 12 எவ்வளவு வரும்? 300 பிளஸ் 360. இது மூணுத்தையும் கூட்டுங்க. 400 பிளஸ் 400 400 850 850 பிளஸ் 360. ஓகேங்களா? 850யும் 360யும் கூட்டினா 0. 5 6 11 பேலன்ஸ் 1 8 9 12. அப்போ 1210 என்ன வருது பாருங்க வேல்யூ? 1210 டிவைடட் பை 60. இது எதுக்கான ரேஷியோ? பாலுக்கான ரேஷியோ. மில்க்குக்கான ரேஷியோ என்ன கிடைச்சிருக்கு எனக்கு? லாஸ்டா ஃபைனல் வேல்யூவா மில்க்குக்கு எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா, ஒரே நிமிஷம், பால். ஓகேங்களா? இது பால் என்ன கிடைச்சிருக்கு? 1210/60ன்னு கிடைச்சிருக்கு. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். இப்போ ஃபைனல் ரேஷியோ 121/6. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட்டுக்கு. கீழே அதே மாதிரி எல்சிஎம் எடுங்க. 3 4 5 இதுக்கு எல்சிஎம் என்னதான் வரப்போகுது? 60ன்னு தான் வரப்போகுது. அப்போ இங்கேயும் 20 ஆளை பெருக்கணும், இங்கேயும் 20 ஆளை பெருக்கணும். அப்போ 200 பிளஸ் இங்க 15. ஓகேங்களா? இங்க 15. அப்போ 180 பிளஸ் இங்க 12. ஓகேங்களா? 20 12 எவ்வளவு வரும்? 240. அப்போ 200 350 பிளஸ் 240. இப்போ 390 490 590. அப்போ இங்க என்ன வருதுன்னா 590/60ன்னு வருது. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். இங்க என்ன ஃபைனல் ரேஷியோ வந்திருக்கு? 59/6. அப்போ ஃபர்ஸ்ட் ரேஷியோ எனக்கு என்ன வந்துச்சு? ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரேஷியோ 121/6. ஓகேங்களா? கீழே ஓகேங்களா ரேஷியோல வேற என்ன வந்திருக்கு? 59/6. 59/6. இந்த 6க்கு 6 கேன்சல். ஓகேங்களா? இது எப்படி இருக்கு? 121/6 டிவைடட் பை 59/6. இந்த 6க்கு 6 கேன்சல் ஆயிடும். ஃபைனல் ரேஷியோ என்னன்னா 121/59. ஓகேங்களா? ஆன்சர் வந்துச்சுங்களா? 121/59. ஓகேங்களா? சம்ம புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒண்ணுமே இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சம். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சம் தான். என்ன ஜஸ்ட் நம்ம எல்சிஎம் எடுத்து இதை பெருக்கி கூட்டி போறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஓகேங்களா? அதுவும் ஈஸி தான். இப்படிலாம் சம் வருது. ஓகேங்களா? ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் ஒன்றும் ஈஸியான டாபிக் இல்லை, கொஞ்சம் கஷ்டமான டாபிக் தான். ஈஸியான கொஸ்டின் வந்தா
எளிமையா போட்டுடலாம். இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் வந்தாலே மேக்சிமம் கொஞ்சம் நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணியிருந்தாதான் ஈஸியாவே உங்களால் போட முடியும். ஓகேங்களா, டைம் கண்டிப்பா எடுக்கும். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் வந்தா கண்டிப்பா டைம் எடுக்கும். ஸோ நீங்க வேற ஏதாச்சும் ஒரு டாபிக்ல அந்த டைம் நீங்க காம்பன்சேட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகேங்களா, இன்னொன்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, டிஎன்பிசில 25 கேள்விகள் கேட்கறாங்கன்னு வச்சுப்போம். அதுல 10 கொஸ்டின் இந்த ஆப்டிடியூட் இந்த 10 டாபிக்ல இருந்து கேட்க போறாங்க. 15 கொஸ்டின். ஓகேங்களா, இதுல 15 கொஸ்டின்ல மினிமம் 10 கொஸ்டினுக்கு ஒரு 2-3 ஸ்டெப்ல ஆன்சர் வர மாதிரியான கொஸ்டின் தான் இருக்கும். ஓகேங்களா, பேலன்ஸ் இருக்கிற ஒரு 5 கேள்விகளுக்கு தான் இந்த மாதிரி நீங்க சால்வ் பண்ற மாதிரியான கேள்விகள் இருக்கும். 25 கேள்விகள் இருந்தா 25 கேள்விகளெல்லாம் கடினமாக இருக்காது. 10 கேள்விகள் அதுல சுலபமா போடுற மாதிரி தான் கொஸ்டின் இருக்கும். பேலன்ஸ் இருக்கிற 15 கேள்விகள் தான் கொஞ்சம் நீங்க கஷ்டப்பட்டு போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதுலயும் இன்னும் ஒரு 10 கொஸ்டின். ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு 20 கொஸ்டினை நீங்க மேக்ஸ் நல்லா பிராக்டிஸ் பண்ணிருந்தீங்கன்னா 20 கொஸ்டின் உங்களால தாராளமாக போட முடியும். பேலன்ஸ் இருக்கிற 5 கொஸ்டினுக்கு தான் நீங்க எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த 5 கொஸ்டின்ல உங்களோட கரெக்ட் பர்சன்டேஜ் அதிகமாகும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, மேக்ஸ் கஷ்டம் இல்லை, தயவு செஞ்சு யாரும் கஷ்டம்னு நினைக்காதீங்க. பிராக்டிஸ் பண்றது நம்ம பிராக்டிஸ் பண்றதுல தான் எல்லாமே இருக்கு. ஸோ தயவு செஞ்சு பிராக்டிஸ் பண்ணுங்க, கண்டிப்பா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்களா, இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப வேணா இன்னொரு டைம் சொல்றேன். 3 பாத்திரம் இருக்கு. ஓகேங்களா, அதுல பால் தண்ணீர் 10 லிட்டர். ஓகேங்களா, அந்த பாத்திரத்தோட கொள்ளளவு 10 லிட்டர். 3 பாத்திரம் 10 லிட்டர்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்திரத்துல 2:1 அப்படின்ற விகிதத்துல பாலும் தண்ணீர் இருக்கு. அதாவது 2 பங்கு தண்ணீர் இருக்கு, 2 பங்கு பால் இருக்கு, 1 பங்கு தண்ணீர். 2வது பாத்திரத்துல 3 பங்கு பால் இருக்கு, 1 பங்கு தண்ணீர் இருக்கு. 3வது பாத்திரத்துல 3 பங்கு பால் இருக்கு, 2 பங்கு தண்ணீர் இருக்கு. ஓகேங்களா, இப்ப என்ன சொல்றாங்கன்னா 3த்தையும் சேர்த்து ஒரே ஒரு பெரிய பாத்திரத்துல ஊத்த போறாங்க. ஒரு பெரிய பாத்திரத்துல ஊத்த போறாங்க. அப்படி ஊத்தனா ஓகேங்களா, பாலுக்கும் தண்ணீருக்கும் இருக்கிற ரேஷியோ விகிதம் என்ன, அதுதான் கேள்வி. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், பாலை மட்டும் தனியா எழுத போறோம். 10 எத்தனை லிட்டர் கொள்ளளவு, 10 லிட்டர் இன்ட்டு 3 பங்குல. இங்கதான் நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். 3 பங்குல 2 பங்கு என்னன்னு பார்த்தோன்னா பால். 3 பங்குல 2 பங்கு பால். அதே மாதிரி இந்த 4 பங்குல 3 1 கூட்டினா 4, மொத்த பங்கு 4. 4 பங்குல 3 பங்கு தான் பால் ரெண்டாவது இதுல. ஓகேங்களா, அப்போ 3/4. அதே மாதிரி 3வதுல 5 பங்குல 3 பங்கு பால். ஓகேங்களா, இது பாலுக்கான விகிதம். ஓகேங்களா, வேல்யூ. கீழே தண்ணீருக்கான விகிதம் அதே மாதிரி போட்டீங்கன்னா, போட்டுட்டு எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வேல்யூ வரும். 121/6, 59/6. ஓகேங்களா, அது நீங்க ஃபைனலா கேன்சல் பண்ணி போட்டீங்கன்னா 121/59 அப்படின்ற ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, கண்டிப்பா இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இந்த மாடல்லையும் சம்ஸ் வருது. ஓகேங்களா, என்னால முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற எல்லா மாடல் சம்மும் நம்ம இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல பார்த்துட்டோம். ஓகேங்களா, கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, அதனாலதான் ரெகுலரா எந்த வீடியோஸுமே போட முடியல. ஓகேங்களா, தமிழை கூட கொஞ்சம் கேப் விட்டு தான் போட முடியுது. கொஞ்சம் உடல்நிலை இப்பதான் கொஞ்சம் சீராயிட்டே வருது. ஓகேங்களா, நிறைய நண்பர்கள் உடம்பு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சொன்ன அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிகள். ஓகேங்களா, உடம்ப பார்த்துக்கிட்டேன். ஓகேங்களா, ட்ரீட்மெண்ட்டை எடுத்தாச்சு, டேப்லெட் எல்லாம் போட்டுட்டு தான் இருக்கேன். இப்போ ஓரளவுக்கு எல்லாம் சரியாயிடுச்சு. ஓகேங்களா, கண்டிப்பா அடுத்த வீடியோல ஓகேங்களா இந்த 30 நாள்ல டைம்ல கண்டிப்பா நம்ம இருக்கிற 10 டாபிக்கை கண்டிப்பா முடிக்கிறோம். ஒரே நாள்ல 2 வீடியோ 3 வீடியோ போட்டு கூட நம்ம கண்டிப்பா இந்த டாபிக்கை முடிச்சிடலாம். ஓகேங்களா, 10 டாபிக்கை முடிச்சிடலாம். யாரும் மேக்ஸ் நினைச்சு கவலைப்படாதீங்க. இருக்கிற 30 நாளையும் நம்ம பயன்படுத்த போறோம். கண்டிப்பா வரப்போற எக்ஸாம்ல மேக்ஸ்ல கண்டிப்பா ஒரு 23, 24 நம்ம ஸ்கோர் பண்ண போறோம். ஓகேங்களா, அதனால யாரும் பயப்பட வேண்டாம். ஓகேங்களா, இந்த மாசத்துல நான் இடையில 2 வீடியோ 3 வீடியோ போட்டு கூட இருக்கிற டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்றேன். ரிப்ளை பண்ணலன்னு யாரும் கோவிச்சுக்காதீங்க. ஓகேங்களா, கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க. ஓகேங்களா, நன்றி.